ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனோஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதின ஷூட்டிங் அன் எலிஃபென்ட் அப்படிங்கிற எஸ்ஸேவுடைய சம்மரியை பத்தி தான். வாங்க வீடியோவுக்கு போலாம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோவா ஜார்ஜ் ஆர்வெல் பத்தியும் இந்த எஸ்ஸேவுடைய கான்டெக்ஸ்டுவல் பேக்ரவுண்ட பத்தியும் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. Shooting an Elephant is an essay by George Orwell that recounts an incident from his time as a colonial police officer in Burma. Shooting an Elephant அப்படிங்கிறது ஜார்ஜ் ஆர்வெல் எழுதிய ஒரு எஸ்ஸே. இது பர்மாவுல ஒரு காலனித்துவ போலீஸ் அதிகாரியாக ஜார்ஜ் ஆர்வெல் இருந்த சமயத்துல நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கிறதா அமைஞ்சிருக்கு. The narrative revolves around a key event where Orwell is called upon to deal with a rogue elephant that has been causing destruction in a village. ஒரு முரட்டு யானை ஒரு கிராமத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த யானையை சமாளிக்கிறதுக்காக ஜார்ஜ் ஆர்வெலை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவர் எப்படி அந்த யானை கிட்ட டீல் பண்றாருங்கிறது தான் இந்த எஸ்ஸேல நம்ம பார்க்க போறோம். The essay begins with Orwell describing the resentment he feels towards the Burmese people due to their oppression under British rule. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பர்மிய மக்கள் ஒடுக்கப்பட்டதன் காரணமாக ஆர்வெல் அவர்கள் மீது கொண்ட வெறுப்பை விவரிப்பதில் கட்டுரை தொடங்குகிறது. Despite this, he is compelled to maintain an outward appearance of authority and control as a representative of the colonial power. இருந்தாலும் கூட அவர் காலனித்துவ சக்தியின் பிரதிநிதியாக அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டின் வெளிப்புற தோற்றத்தை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். When Orwell receives reports of an elephant rampaging through the village, he feels obligated to respond. ஒரு யானை கிராமத்துல புகுந்தது பற்றிய புகார்களை ஆர்வெல் பெறும்போது அவர் பதிலளிக்க கடமைப்பட்டதாக உணர்கிறார். He describes the tense atmosphere as he walks towards the scene with a growing crowd of locals following him, expecting him to handle the situation. அவர் அந்த யானையை அடக்கிறதுக்காக போகும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்படி இருந்ததுங்கிறத இந்த எஸ்ஸேல ரொம்ப தெளிவா நமக்கு விவரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலைமையை எப்படி கையாளுவார் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கும் அந்த உள்ளூர் வாசிகளுடைய பெருகிய கூட்டம் அவரை பின்தொடர்றாங்க. Upon reaching the elephant, he is faced with a moral dilemma. யானை கிட்ட போகும்போது அவர் ஒரு moral dilemma, அதாவது தார்மீக சங்கடத்தை எதிர்கொள்கிறார். He knows that the elephant is no longer a threat and could be easily controlled, but he also feels the weight of colonial expectations and the pressure to maintain his authority. யானை கிட்ட போகும்போது அதனால ஒன்னும் பெருசா அச்சுறுத்தல் இல்ல அப்படிங்கறத பத்தியும் அதை எளிதா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத அவர் நல்லாவே உணர்ந்துக்கிறாரு. ஆனாலும் கூட காலனித்துவ எதிர்பார்ப்புகளின் கனத்தையும் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அழுத்தத்தையும் அவரு உணர்கிறார். He becomes acutely aware of the crowd's expectations and realizes that shooting the elephant is the only way to uphold his perceived image of power. அங்க சுத்தி நின்றுட்டு இருந்தவங்களுடைய அந்த கூட்டத்துடைய எதிர்பார்ப்புகளை அவர் நன்கு உணர்ந்திருந்ததுனால யானைய சுடுறது ஒண்ணுதான் தன்னுடைய அதிகாரத்தை பற்றிய அவரது உருவத்தை ஒரு இமேஜ நிலைநிறுத்தும் அப்படின்னு அது மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சிருந்தார். Despite his internal conflict and feelings of powerlessness, Orwell shoots the elephant multiple times, ultimately killing it. இப்போ அவர் மனசுல நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த யானையை கொல்றதா இல்லனா அந்த யானையை கொன்னாதான் மத்தவங்களுக்கு முன்னாடி அவருடைய இமேஜ அவரு நிலைநாட்ட முடியும், அதுக்காக நம்ம கொல்றதா, இப்படி பல்வேறு
இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லாம ஆர்வெல் யானைய பல முறை சுட்டுறாரு. கடைசியில இப்படிதான் அவரு இந்த யானைய கொல்றாரு. The crowd erupts in approval, reinforcing the colonial narrative of dominance and control. இந்த எஸ்ஸே மூலமா நம்ம இந்த கலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ பத்தியும் அவங்களுடைய டாமினன்ஸ், அதாவது அதிகாரம் எப்படி மேலோங்கி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. However, Orwell's feelings of guilt and shame linger long after the incident. இருப்பினும் ஆர்வெல்லுடைய கில்ட், அதாவது குற்ற உணர்வு மற்றும் ஷேம், அவமானம், இது இந்த சம்பவத்திற்கு பிறகு கூட ரொம்ப நாள் நீடிக்குது. ஏன்னா அந்த யானைய அவர் கொன்னுட்டாரு இல்லையா, அந்த குற்ற உணர்வு அவருக்கு ரொம்ப நாளா நீடிக்குது. He reflects on the absurdity of the colonial system and the dehumanizing effect it has on both the oppressors and the oppressed. காலனித்துவ முறையின் அப்சர்டிட்டி, அதாவது அபத்தம், மற்றும் அது ஒடுக்குபவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆகிய இருவர் மீதும் ஏற்படுத்தும் மனிதாபிமானமற்ற விளைவை பற்றி அவரு இந்த எஸ்ஸேல அழகா பிரதிபலிச்சிருக்காரு. The essay ends with Orwell acknowledging the futility of his actions and the realization that he is merely a pawn in a larger oppressive system. Futility அப்படின்னாக்கா பயனற்ற செயல்னு அர்த்தம். இங்க ஆர்வெல் தனது செயல்களின் பயனற்ற தன்மையை ஒப்புக்கொள்வதோடு அவர் ஒரு பெரிய அடக்குமுறை அமைப்பில் ஒரு சாதாரண பகடைக்காய் மட்டுமே அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதோடு இந்த கட்டுரை முடியுது. Through the symbolic significance of the elephant, Orwell explores the complexities of power, oppression, resistance, and morality in the context of colonialism. காலனித்துவ சூழல்ல பவர், அதிகாரம், அப்ரெஷன், அடக்குமுறை, ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு, அண்ட் மொராலிட்டி, ஒழுக்கம் ஆகியவற்றின் சிக்கலான தன்மைகளை ஆர்வெல் ஆராய்ந்து இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. The elephant serves as a powerful metaphor for the broader themes addressed in the essay, highlighting the injustices and contradictions inherent in imperial rule and the moral dilemmas faced by those complicit in its enforcement. ஏகாதிபத்திய ஆட்சியில் உள்ளார்ந்த அநீதிகள் மற்றும் முரண்பாடுகள் மற்றும் அதன் அமலாக்கத்தில் உடந்தையாக இருப்பவர்கள் எதிர்கொள்ளும் தார்மீக இக்கட்டான சூழ்நிலைகளை எடுத்துக்காட்டி இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள broader themes, அதாவது ஒரு பரந்த கருப்பொருள்களுக்கான சக்தி வாய்ந்த உருவகமாக இந்த யானை செயல்படுகிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோல ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதின ஷூட்டிங் அன் எலிஃபண்ட் எஸ்ஸேவுடைய சம்மரியை தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எஸ்ஸே எழுதுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. அப்பதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஷூட்டிங் அன் எலிஃபண்ட் பார்ட் 3 வீடியோல அந்த எஸ்ஸேல இருக்கக்கூடிய முக்கியமான தீம்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.